வந்து காவேரி வீட்ட மறுபடியும் தட்டுறாரு. அத பார்த்து வந்து சாரதா செமையா டென்ஷன் ஆகி, "இப்ப என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்றாங்க. இல்ல விளக்கேத்தணும், தீப்பெட்டி இல்ல. அதனால தான் தீப்பெட்டி இருந்தா குடுக்குறீங்களா?" அப்படின்னோனே, "பக்கத்துல தான் கடை இருக்கு. போய் வாங்கிக்கங்க. ஏன் இப்படிலாம் தொல்ல பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்றாங்க. ஐயோ! ரொம்ப அவமானப்படுத்துறாங்களே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தவிக்கிறாரு. அடுத்து வந்து இங்க வந்து என்ன பண்றாரு, விஜய் வந்து, "ச்சே! காவேரி இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். 2 பேரும் சேர்ந்து வந்து விளக்கேத்தலாம். முதல் முறையா நம்ம வந்து வீட்ல வந்து பால் காய்ச்சுறோம். காவேரி இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என் பொண்டாட்டி இல்லாம நான் பண்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே முடிக்கிறாரு. காவேரி வந்து வெளியே போயிட்டே இருக்காங்க. அப்ப விஜய் வந்து பயமுறுத்துற மாரி வராரு. அத பார்த்துட்டு வந்து காவேரி அப்படியே வந்து, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? ஏன் என் பொண்டாட்டிய நான் பயமுறுத்தக்கூடாதா?" அப்படின்றாரு. "நான் இத சொல்லல. எதுக்காக இங்க வந்து இருக்கீங்க? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னோனே, "எதுக்காகன்னு உனக்கு தெரியாதா காவேரி? எல்லாம் உனக்காக தான்." அப்படின்றாரு. "இங்க முதல்ல காலி பண்ணிட்டு வீட்ட விட்டு போங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. இதனால வீட்ல எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க." அப்படின்னோனே, "யாரு டென்ஷன் ஆனாலும் எனக்கு அத பத்தி கவல இல்ல. எனக்கு உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் இங்க இருந்தா தான் வேலைக்கு ஆவணும். அதுக்காக தான் இங்க இருக்கேன்." அப்படின்ட்டாரு. அத கேட்டுட்டு காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உள்ளுக்குள்ள அப்படியே சந்தோஷத்துல பொங்குறாங்க. அடுத்து வந்து அப்படியே மறைச்சிட்டு வந்து அமைதியா வந்து போறாங்க. எனக்கு தெரியாதாடி? நான் வந்ததுல உனக்கு அவ்ளோ சந்தோஷம் காவேரி. நான் இங்க இருக்கணும்னு தானே நீ ஆசைப்படுற? இங்க இருந்துருவேன் சிறப்பா. நம்ம 2 பேரும் இங்கேருந்து வெளிய போயிடுவோம். நம்ம வீட்டுக்கு போம்போது 2 பேரும் ஒண்ணா தான் போறோம் காவேரி. அதுக்காக தானே வந்திருக்கேன்." அப்படி சொல்லிட்டு மனசுல நினைக்கிறார் விஜய். இங்க வந்து என்ன பண்றாங்க, காவேரி வந்து விஜய் பண்ற விஷயங்களே வந்து நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்தோஷம் தாங்க முடியல. "உன்னை என்னடி அந்த பையன்கிட்ட பேசினியா?" அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. பாட்டி சும்மா இரு பாட்டி, அம்மாவுக்கு தெரிய போகுது." அப்படின்னோனே, உடனே வந்து வந்துடுறாங்க. நம்ம சாரதா, "என்ன ஆச்சு? 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க?" அப்படின்னோனே, பேத்திக்கும் பாட்டிக்கும் 1000 இருக்கும். நீ ஏன்டி தலையிடுற நடுவுல?" அப்படின்னோனே, "நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. லட்சணமா வயசுக்கு ஏத்த மாரி இருக்கீங்களா? சும்மா இருக்க பொண்ணையும் வந்து தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணி விடுவீங்க போல இருக்கே." அப்படின்னோனே, "நான் என்னடி பண்ணேன்? என் பொண்ணு என் பேச்ச கேட்டு ஒழுங்கா இருக்கா. அவ மனச கலச்சு விட்டுறாதீங்க. உங்க வேலை என்னமோ அத போய் பாருங்க." அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாங்க அவங்க அத்தைய. உடனே வந்து, "என்னடி நீ இப்படி பேசிட்ட? நான் வந்து இப்படிலாம் பண்ணுவேனா? எனக்கு கூட அந்த பையன் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. அத தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காத. அந்த பையன் வந்து பேசினாலும் பேசாத அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வேணா காவேரி கிட்ட கேளு." அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு காவேரி வந்து அப்படியே வந்து, "ஐய்யய்யோ! பாட்டி இப்படி திருப்பி விட்டுச்சே." அப்படின்னு சொல்லிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பாட்டி வந்து பத்திரமா இருந்தம்மா சொன்னாங்க." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதோ களவாணித்தனம் பண்றீங்கன்னு தெரியுது. வேற ஏதாவது நடந்துச்சு அப்புறம் அவ்வளோதான்." அப்படி சொல்லிட்டு போறாங்க சாரதா. "ஏன் பாட்டி நீ வேற? வந்து வந்து என்கிட்ட ரகசியமா பேசாத பாட்டி. நான் பார்த்தா அம்மா கண்டுபிடிச்சிடும் பாட்டி." "சரிடி, அவ இருக்கா கிடக்குறா விட்றி. நீ பேசினியா அவன்கிட்ட?" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் நான் பேசல." "பொய் சொல்லாதடி. உன் முகமே அப்படியே பிரகாசமா இருக்கே. அவன்கிட்ட பேசின தானே? விஜய்கிட்ட பேசின தானே?" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் பேசல. அவரு தான் வந்து வந்து பேசிட்டு இருக்காரு. அதான் தெரியுமே. அவன் வந்து பேசுறானே." "ஏய், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அவன் இங்க வந்தது. நீயும் அவனும் ஜோடி பொறுத்து எப்படி இருப்பீங்க தெரியுமா? 2 பேரும் சீக்கிரமா சேர்ந்துருங்கடி." அப்படின்னோனே, "பாட்டி கம்முனு இருக்கியா? அம்மா வந்துட போறாங்க." "ஏய், வந்தா வரட்டும் விடுடி. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் அந்த பையனும் 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்தா எனக்கு அது போதும்டி." அப்படி சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. இதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்றாரு, காவேரி எங்க ஆளே காணுமே அப்படி சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாரு. பார்த்தா காவேரி வெளியே வந்து வத்தல காய வச்சுட்ருக்காங்க. "ஓ! இங்கே தான் இருக்கா நம்ம டார்லிங்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு பூ எடுத்து போடுறாரு. காவேரி வந்து திரும்பி பார்க்கல. என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் போடுறாரு. அவங்க அத்தை மேலே பட்டுது. "ஐய்யய்யோ! அத்தை மேலே பட்டுடுச்சே." அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே காவேரி திரும்பி பார்க்குறாங்க. எல்லாம் இவரோட வேலையாக தான் இருக்கும். எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே வந்து வத்தல காய வைக்கிற மாதிரி எழுந்து வெளியே வராங்க. வெளியே வந்து இப்படி தேடி தேடி பார்க்குறாங்க. "ஏய், யாரை தேடுற? என் புருஷனை தானே தேடுற?" அப்படின்னோடனே, எதுக்குங்க இப்படிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்றாங்க. "என்ன காவேரி, நான் வந்து உன்னை தேடக்கூடாதா?" அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. கையை எடுக்க பார்க்குறாங்க. கையை டைட்டாக பிடிக்கிறாரு. "நீ என் கையிலேருந்து எப்படி எடுக்கிற நானும் பார்க்குறேன். ஏங்க நீங்கள் பண்ணுறது தேவையில்லாம மூவ் பண்ணிட்டுருக்கீங்க. எங்கள் அம்மா வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போவே எங்கள் அம்மாவை கூப்பிடவா? கூப்பிட பார்க்கலாம்." அப்படின்றாரு. "மா மா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுலேயே கூப்பிட்றாங்க. என்ன வார்த்தை வெளியவே வர மாட்டேங்குது. "அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக கூப்பிடு அப்படின்னோடனே, "அத்தை" அப்படின்றாங்க. "ஐயோ! யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ! ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்றாங்க. நல்லா கத்தி கூப்பிடணுமே. நீ என்னை மாட்டி விட்றதா இருந்தால் கத்தி கூப்பிடுவல. ஸ்லோவா அப்படியே "அம்மா அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே போகுது சவுண்டு அப்படின்றாரு. "சும்மா இருக்கீங்களா? தேவையில்லாத பிரச்சனைலாம் உருவ வேணாம் தான் சும்மா இருக்கேன். அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க.